தாத்தா பாட்டி செம்ம கோவத்துல வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ, அவ வந்தானா என் தோலை உரிச்சிருவாளே. பாட்டிக்கு அவ்வளவு பயம் இருக்குல்ல உனக்கு, அப்புறம் எதுக்கு போராட்டம் பண்றதுக்கு போன? பாட்டி வந்தா சொல்லுங்க தாத்தாவுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு. ஏய் கிழட்டு பயலே, இந்திரா முதல்ல. பாட்டி தாத்தாவுக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்ல சொன்னானா உங்கள? யோ தாத்தா மாமா எந்திரியா, நல்லா நாடகத்தை போடுறியா? என்ன வித்த காட்டுறான் பாரு, எந்திரா முதல்ல. எனக்கு தலைவலி தாங்க முடியல, போறீங்களா இல்லையாடி? உன் மேல சத்தியமா நான் குடிக்கவே இல்லடி. காசு இருந்தா தானே குடிப்ப, காசு இல்லாம தானே போராட்டம் பண்ண போயிருக்க. முதல்ல கையடியா, உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில போடு. பிள்ளைங்களா, பெரியவங்க சண்டை போட்டுக்கும் போது நீங்க இங்க நிக்க கூடாது, வெளியில போய் விளையாடுங்க. நாங்க இங்கதான் இருப்போம், போக மாட்டோம். பாப்பா சொன்னா புரிஞ்சுக்கம்மா, ஆளுங்க நிக்கிறதுக்கு இடம் பத்தலம்மா, வெளியில போமா கொஞ்சம். வாடா நம்ம வெளியில போய் விளையாடலாம், இன்னும் ஆளுங்கெல்லாம் வராங்களா, நிக்க இடம் பத்தலையா? இது வேறயா? இந்த மூஞ்சியை பார்க்க பிடிக்காம தாண்டி நான் போய் குடிக்கிறேன். உன் மூஞ்சி மட்டும் ரொம்ப லட்சணமா இருக்கும். ஏண்டி உனக்கும் எனக்கு தான் பேச்சுவார்த்தை, இவளுங்கெல்லாம் எதுக்கு கும்பலா வந்து நிக்கிறாளுங்க? வெளியில போ சொல்லு. அவளுங்க போக மாட்டாளுங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவளுங்க என் பின்னாடி தான் நிப்பாளுங்க. யார் வீட்டில் சண்டை நடந்தாலும் நாங்கள் எல்லாரும் பின்னாடியே வந்து பார்ப்போம். அப்பதான் யார் யார் எவ்வளோ அடி வாங்குறான்னு எங்களுக்கு தெரியும். யோ குச்சி இல்லாமல் கொஞ்ச நேரம் நின்னியா, உன்னால நிற்க முடியுதான்னு பார்க்கலாம். என்னால குச்சி இல்லாம ஒரு எட்டு கூட வைக்க முடியாது. குச்சி இல்லாமல் நடக்க முடியல, உனக்கு போராட்டம் கேட்குதா? போராட்டம் காடு வா வாங்குது, வீடு போங்குது, போட்டதை தின்னு விட்டு மூளையில் கிடக்காம எதுக்கட அந்த வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்க? ஏய் மரியாதையா பேசுடியே, என்ன வாடா போடாங்கிற? உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? நானா இருக்கோம், உன்னைய பார்த்துக்கிறேன். வேற எவ்வளவு இருந்தா உன்னை தூக்கி போட்டு வதக்குன்னு மிதிச்சிருப்பா. நட்டவழியா புருஷனை எப்படி மிதிச்சா தெரியுமா, ரோட்லயே போட்டு. அஜ்ஜோ பாவண்டி, அவனை போட்டு ஏண்டி அடிச்சிங்க? என் புருஷன் இப்போ கை கால் உடஞ்சி வீட்டில் கிடக்குறான். ஏண்டி ஆம்பாளிங்களெல்லாம் போட்டு இப்படி அடிக்கிறீங்க? நாங்கள் பாவண்டி, உங்கள் தொல்லை தாங்காம தாண்டி நாங்கள் அங்கே போகிறோம். அங்கேயும் எங்களுக்கு நிம்மதி இல்லடி. யோ நான் தான் உன்னை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தனே, போராட்டம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மட்டும் காலை வலிக்குதுன்னு உட்காந்துக்கிட்ட, குச்சி இல்லாமல் நடக்க முடியல உன்னால. உனக்கு போராட்டம் கேட்குதா? சேருமானம் சேராதையான்னு உன்னை எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியாயா? ஏயா வயசான காலத்தில் பேசாமல் கிடக்க மாட்டியா? என்னாடி எப்போ பார்த்தாலும் வயசாச்சுங்கிறீங்க? 60 வயசுல ஒரு வயசாடியே. இப்போ தானே உனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் விட்டேன், அதுக்குள்ளே போய் குடிக்க போறியா? டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? குடிக்கக்கூடாது, சுகர் ஏறிக்கும், கண்ணு தெரியாம போயிருன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஏக்கா கை காலை உடச்சி மூலையில் போடு கிடக்கட்டும். ஏய் இந்தாடியே, அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு என் கை கால் எதுவும் உடச்சிடாத. நான் ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கேன், பார்த்துக்க. இந்த கடையை திறந்து வச்சான் பாரு அந்த படுபாவி, அவனெல்லாம் அந்த மகமாகி தான் கேட்கணும். நாங்கள் எவ்வளோ மன உளைச்சல் இருக்குன்னு உனக்கு தெரியுமாயா? வீடியோ போட்டு ஓடவே மாட்டேங்குது. நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்னடானா குடி கேட்குதா? குடி. உங்களை பார்த்தா எனக்கே பிடிக்கல, அப்புறம் எப்படி மக்களுக்கு பிடிக்கும்? ஏக்கா சொல்ல மறந்துட்டேனே, அங்கே நின்றுக்கிட்டு நான் வயிறம் பாஞ்ச கட்டடா, எவ்வளோ அடி வேணாலும் தாங்க வேண்டாம்னு சொல்கிறாருக்கா. கண்ணாடி இல்லாமல் கண்ணு தெரியல, குச்சி இல்லாமல் நடக்க முடியல, கீழே விழுந்தா எந்திரிக்க 4 நாள் ஆகும், நீ வயிறம் பாஞ்ச கட்டையா? ஏண்டா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இவ்வளோ வயசாகி இந்த ஆட்டம் போடுறியே, சிறு வயசில் என்ன ஆட்டம் போட்டிருப்ப நீ. ராணியத்தை மாமா வீட்டுக்கு வந்துட்டாரு. கடங்கார பையன் வந்துட்டானா? அடுத்த கச்சேரி அவனுக்கு தான். இந்தா வரேன். ஏக்கா என் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டானா, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். எங்கே போனாலும் சேர்ந்தே போகிறாளுங்க, எப்போ இவளுங்க அடிச்சுக்க போகிறாளுங்களோ தெரியல.